வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய வசந்தத்தில் ஒரு நாள் 2வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. அவனது மார்பில் முகத்தை பதித்து கொண்டு சிறிது நேரம் அவள் விசுப்பினாள். அத்தியாயம் 3. ஆரம்பத்தில் தான் விடியலுக்கு முன் எழுந்திருப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. மந்தைவெளி மகாலட்சுமி தெருவில் அவள் பெற்றோர்களுடன் வசித்த போது விழுந்த பின் வெகு நேரம் சென்றுதான் எழுந்திருப்பது வழக்கம். தம்பி காலேஜிற்கு போகணும், எழுந்திரி, அம்மா பலமுறை குரல் கொடுப்பாள். போகட்டும், நான் எதுக்கு எழுந்திருக்கணும்? அரை தூக்கத்தில் முணுகுவாள். அவனது புத்தக அலமாரிக்கிட்டு தரையில் படுத்து கொண்டிருக்கிறியே, உன்னை தாண்டி அவன் தன் புத்தகங்களை எடுத்து வச்சுக்கணும். என்ன பொண்ணு நீ? அப்பா கூட காய்கறி மார்க்கெட்டிலிருந்து திரும்பியாச்சு, இன்னுமா தூங்குற? அம்மா மறுபடியும் குரல் கொடுப்பாள். எந்திரிமா, இப்படி தூங்கினா மாமியார் வீட்டில் எப்படி வாழ போகிற? வீட்டு வேலைக்காரி தொடப்பும் வாலியுமாக தலைமாட்டில் வந்து நிற்பாள். எழுந்திரம்மா. அப்பா அதட்டிய பின்புதான் மெல்ல எழுந்து உட்காருவாள். பிஏ படிப்பு முடிந்த பின் கல்லூரிக்கு போக வேண்டிய அவசரமும் இருக்கவில்லை. பொழுது அவள் முன் நீண்டு கிடந்தது. அதை கழிப்பது எப்படி என்றுதான் அவள் அப்போதெல்லாம் கவலைப்பட்டாள். ஆனால் இப்போது கோழி அடுத்த வீட்டு கூரையிலிருந்து கூவத் தொடங்கியதும் தானே விழிப்பு ஏற்பட்டது. அதற்கு பின் படுக்கையில் இருப்பு கொண்டதில்லை. கணவன் எழுந்திருக்கும் முன்பு அவனது காரியங்கள் ஆரம்பமாயின. வெந்நீருக்கு காத்திராது பச்சை தண்ணீரிலே குளித்து மாற்றுடை அணிந்து பூஜை விளக்கை ஏற்றிவிட்டு சமையலறைக்குள் புகுந்து மூச்சு விடவும் நேரம் இருக்கவில்லை. எரியும் அடுப்பை தனித்துவிட்டு இடையே ஓடி கணவனுக்கு வெந்நீர் எடுத்து வைத்து உபசரிக்கவும், இருமிக் கொண்டே அவளை கூவி அழைக்கும் பாட்டியை ஓடி கவனித்து அவள் ஏவிய சில பணிகளை செய்து முடிக்கவும், பின்னர் எல்லோருக்கும் கூடத்தில் இலை விரித்து இட்லி சட்னி பரிமாறி காஃபியை டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து வைப்பதற்கும் மணி காலை 8ஐ தாண்டிவிடும். கடைக்கு செல்ல ஆயத்தமான கணவன் பின் நிழலாக தொடர்ந்து வாசல் வரை வழிவிட்டுவிட்டு உள்ளே திரும்பினால் இன்னொரு மூச்சு வேலை காத்து கிடக்கும். முதல் நாள் வீட்டு வேலைகள் மிகவும் பிரமிப்பை தந்தன. இரவு படுக்க போகும் முன் முதுகு பாலமாக இறுக்கிக் கொண்டு வலித்தது. வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது. அவள் ரகசியமாக கண்ணீர் உகுத்தாள். ஆனால் சில நாட்களுக்கு பின்னர் எண்ணெயிட்டு சக்கரம் போல அவளால் வேகமாக எல்லாவற்றையும் கவனிக்க முடிந்தது. வீட்டு வேலைகள் அத்தனையும் ஒரு பாரமாக இருக்கவில்லை. ஆனால் அவளது எதிர்பார்ப்பு தான் ஏமாந்து சுருங்கி போனது. என்னென்னோ எதிர்பார்த்து ஆசையில் பூரித்து போயிருந்த உணர்வுகள் அதிர்ச்சியில் வேதனையில் துவண்டு போயின. என் உயிருக்கும் இனியவள் நீ. உன்னை விட்டு ஒரு கணம் கூட பிரிய என் மனம் ஒப்பாது. வெகு விரைவில் நம் பெற்றோர்களை அணுகி திருமணத்தை முடித்துக்கொண்டு உன்னை என் வீட்டின் தலைவியாக, என் இதயத்தின் ராணியாக வைத்து வாழும்போது வாழ்க்கை என்றும் நமக்கு வசந்தமாகிவிடும். அவன் எழுதிய கடிதங்களில் ஒன்றை எடுத்து படிக்கும்போது அவளுக்கு கோபம் நெஞ்சு வரையில் குமுறி கொண்டுதான் வந்தது. நின்று நிதானித்து பேசக்கூட அவனுக்கு பொழுதில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தான். காதல் என்ற உணர்வில் மயங்கி கனவு உலகிலே மிதந்து கொண்டிருந்த போது அவளுக்கு அவனது கடிதங்கள் தபாலில் வந்து விட்டாலே போதும். அவைகளை பலமுறை படித்து மகிழ்ச்சியில் திளைத்தாள். அவனுடைய மனைவியாக வாழ்க்கை அவளுக்கு இணைக்கப் போகும்போது பாக்கியங்களை எண்ணி, அழிக்கப் போகும் போக பாக்கியங்களை எண்ணி ஆனந்தப்பட்டாள். ஆனால் உண்மையாகவே அவள் மனைவி என்ற அந்தஸ்தை அடைந்துவிட்ட போது வாழ்க்கை அவளுக்கு என்ன அளித்தது? காலையில் எழுந்ததும் தோட்டத்திலே பல் விளக்கி கொண்டு பால் கறப்பு வரை மேற்பார்வையிடுவது, அவசரமாக குளித்து காஃபி பலகாரத்தை முடித்து கொண்டு அடுத்த டவனில் அவன் நடத்தி கொண்டிருக்கும் மின்விசை பொருள்கள் கடையை திறக்க ஓடுவது, பகல் சாப்பாட்டிற்கு கூட வீடு திரும்ப முடியாது. கடையில் வேலையாளிடம் டிஃபன் செட்டிலே மனைவி கொடுத்தனுப்பும் சாப்பாட்டை உண்டுவிட்டு இரவு 9 மணிக்கு களைத்து சோர்ந்து போய் வீடு வருவது, குளிப்பது, கோயிலுக்கு போய் வருவது, சாப்பிடுவது, உறங்குவது. எந்திரமாக அவன் உழைத்தான். சின்ன வயதிலேயே பெரிய குடும்பத்தை விட்டு போன அப்பாவின் ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு பொறுப்பை வாரி தலைமையில் போட்டுக்கொண்டு உழைத்தான். பற்றாக்குறையின்றி எல்லோரும் சுகமாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவள் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை. பெரிய கூடம், 4 பக்கம் தாழ்வாரம், 2வது கட்டு, பின்னால் பெரிய காய்கறி தோட்டம், கொற்றிலில் மாடுகள் என்ற வாழ்க்கைக்கு பதில் நகரத்திலே ஒரே ஒரு அறையில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கணவன் மனைவி என்ற 2 பேர் மட்டும் உள்ளதொரு தனி குடித்தனமாக இருந்து விட்டிருந்தால், காலையில் குறித்து நேரத்துக்கு வேலைக்கு போய்விட்டு 5 மணிக்கு பின் வீடு திரும்பும் கணவனை அவள் எத்தனை ஆவலுடன் வரவேற்பாள்!
இரவு உணவை ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு ஸ்கூட்டரில் அவன் பின்னால் தோளை தொட்டுக்கொண்டு நகரத்தை பவனி வரும் சுகம். 9 மணி காட்சிக்கு கியூவில் நின்று டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்கும் சுவாரஸ்யம். கடற்கரையில் உலாவி விட்டு பின்னர் ஸ்கூட்டரில் சவாரி செய்து நெடுஞ்சாலை மூலையில் வடக்கத்திக்காரர் ஒருவர் வைத்திருக்கும் உணவு கடை முன் எல்லோரும் நின்று கொண்டு சமோசாவும் புதினா சட்னியும் சென்னா பட்டராவும் வாங்கி ஆளுக்கு பாதியாக பங்கிட்டு கொண்டு நின்றபடியே ஒரு தட்டில் வைத்து சாப்பிட்டு விட்டு கை உரல்களை சப்பிக்கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் இடித்துக்கொண்டு தங்களை புதுமண தம்பதியர் என்று தமக்கு கொட்டி கொள்வதின் அலாதி சுகம் இந்த கிராம வாழ்வில் ஏது எண்ணி ஏக்கம் புரிமிச்சுவிட்டாள். ஒரு நாள் இரவு தனியாக இருவரும் தங்கள் அறையில் இருந்தபோது அவள் மெல்ல சொல்லி பார்த்தாள். நீங்கள் படித்த படிப்புக்கு நகரத்தில் ஏதாவது வேலை கிடைக்காதா? சட்டுன்னு கிடைக்காது. கொஞ்சம் 4 கம்பெனி ஏறி இறங்கினால் ஒரு சமயம் வேலை ஏதாச்சும் கிடைக்கலாம். நீங்கள் ஒரு வேலை தேடிக்கொண்டு நாம் இருவரும் ஏன் பட்டணத்திலே வசிக்கக்கூடாது? நீ என்ன சொல்கிற சர்மிளா? நாம் ஏன் தனி கொடுத்தனம் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறேன். ஒரு கணம் அருண் முகத்திலே கோபம் மின்னல் அடித்து மறைந்து விட்டது. ஆரம்பத்திலே நான் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன்னு உனக்கு என்னை பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறேன் இல்லையா? பெரிய குடும்பம் என்றால் ஒரு கௌரவமான குடும்பம்னு புரிஞ்சு கொண்டேன். 2 தம்பிகள், கல்யாணத்திற்கு இருக்கும் ஒரு தங்கை, நோயாளி பாட்டி, விதவை தாய் என்று ஒரு பெரிய குடும்பம் என்று நான் நினைக்கலை. பட்டென்று பதில் சொல்ல துடித்தாள். ஆனால் பேச துணிவில்லை. அடுத்தடுத்து வார்த்தைகள் தடித்து பெருத்து சண்டையாக்கிவிட்டாள். சுபாவத்தில் சர்மிளா ரொம்ப பயந்தவள். வீட்டிலேயே தம்பியுடனோ அக்காவுடனோ அவள் சண்டை போட்டுக்கொள்ள விரும்புவதில்லை. விளையாடும்போது அவர்களது கை ஓங்கி போனால் மெல்ல பின் வாங்கிவிடும் சுபாவம். சுற்றத்தாரை துறந்து வெளியூரில் முன்பின் பழக்கமில்லாத ஒரு கிராமத்து வாழ்க்கையில் புகுந்து விட்டிருக்கும் போது அவளுக்கு துணையாக அவள் பக்கம் பேசக்கூடிய அன்பான ஒருவன் கணவன்தான். அவனையே பேச்சுக்கு இழுத்து விரோதித்து கொள்ள முடியாதே. உங்கள் தம்பிகள் இருவரும் கல்லூரி படிப்புக்கு வந்துவிட்டார்கள். அவர்களில் ஒருவர் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கலாம். இன்னும் அவர்கள் இருவரும் படிப்பை முடிக்கவில்லை. அம்மா தன்னந்தனியாக கிராமத்தில் என் உதவி இல்லாமல் இருக்க முடியாதே. தங்கைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். மேலும் நான் நகரத்தில் ஒரு கடை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் அதை விருத்தி செய்து வியாபாரத்தை அதிகரிக்க செய்யணும்னு ஆவலாக இருக்கிறேன். நம்ம வீட்டு பின்பக்கம் தோட்டத்திலே விளைகிற காய்கறிகளால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. இங்கே இருக்கிற அமைதியும் சுகமும் பட்டணத்திலே கிடைக்காது. 10 நாள் போய் மாறுதலுக்கு வேணுமானால் தங்கலாம். நிரந்தரமாக இருக்க எனக்கு நான் பிறந்த ஊர்தான் பிடிக்கும். வைத்திய வசதிகள் அதிகம் இங்கே கிடையாதே. நமக்கு அப்படி பெரிய வியாதிகள் வரணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? இந்த கிராமத்திலே கைராசியான எங்கள் குடும்ப டாக்டர் சிவசாமி இருக்கிறார். அதுக்கு மேலே கஷ்டமான நோயாக இருந்தால் அதுக்கு பக்கத்து டவுனில் தனியார் மருத்துவமனை, அரசு ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குது. அதுக்கு மிஞ்சினா பட்டணம். அதுக்கு மேலே என்ற கையை கூரை முகிட்டு பக்கம் சுட்டி காட்டி சிரித்தான். பொங்கி வந்த கோபத்தை அவள் சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். நான் வந்ததிலிருந்து வெளிவாசல் எங்கேயுமே போனதில்லை ஆதகமாக சொன்னாள். உனக்கு தெரியுமா, என் தாய் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக எங்கேயும் போனதில்லை. வீடும் நாங்களுமே அவங்களுக்கு எல்லாமே இருந்தாங்க. குறைப்பட்டுக்கவே மாட்டாங்க. உங்கள் அம்மா என்னை போல பட்டணத்து பெண் இல்லை, படித்தவளும் அல்ல. பிறந்தது ஒரு கிராமம், வாழ்க்கைப்பட்டது இந்த கிராமத்தில். சினிமாவில் வேணுமானால் பட்டணத்தை பார்த்திருப்பாங்க. மற்றபடி இந்த வீடும் கொட்டில் மாடுகளும் பிள்ளைக்குட்டிகளும் தான் அவர்களது உலகம். அவங்களையும் என்னையும் சமப்படுத்தி பேசலாமா? ஆத்திரமாக கேட்க வாயெடுத்தாள். அருணுக்கு அம்மாதான் தெய்வம் என்பதை வந்த நாளை புரிந்து கொண்டு விட்டாள். மாமியாரை பற்றி மட்டமாக பேசினால் அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. வீண் சண்டைதான் மிஞ்சும். நீ வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அம்மா ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. நீ வீட்டை ரொம்ப திறமையாக நிர்வகிக்கிறேன்னு என்கிட்ட சிலாகிச்சு பேசினாங்க. எனக்கு பெருமையாக இருந்தது. வீட்டை விட்டு நகர முடியாது போனதால் அம்மா இதுவரை ஒரு நாள் கூட பக்கத்து கிராமத்தில் இருக்கும் தன் தங்கையை கூட போய் பார்த்ததில்லை. அவங்களெல்லாம் தான் இங்கே வர முடியும். இப்போதுதான் நிதத்துக்கும் வண்டியை கட்டி கொண்டு கோவில், குளம், பக்கத்தூர் உறவினர்களை பார்க்கணும்னு கிளம்பிடுறாங்களே. இன்னும் என்ன குறை? பட்டென்று கேட்க வேண்டும் போல்தான் இருந்தது. ஆனால் வாயை திறக்க முடியாது. உணர்ச்சிகள் உள்ளத்தில் குமர தவித்தாள். நாளைக்கு ஓய்வு நாள் தானே,
நான் உன்னை பக்கத்து டவுனில் ஓடுகிற திரைப்படத்துக்கு அழைச்சி கொண்டு போகிறேன், கவலைப்படாதே என்றான் முடிவில். கடை விடுமுறை தினத்தன்று தான் அருணுக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலை. காலையில் ஒரு டம்ளர் காப்பியுடன் அவன் தோட்டத்திற்குள் நுழைந்து விடுவான். தலையில் துண்டை முண்டாசு போல கட்டி கொண்டு, வேட்டியை வழித்து இடுப்பில் கட்டி கொண்டு, கூடை சாக்குகளுடன் அவன் தோட்டத்துக்காரனுக்கு சமமாக வேலை செய்வதைக் கண்டு மனம் இறுகி போனாள் அவள். வியர்வையில் நனைந்து ஈரமண் முழங்கால் வரை அப்பிக்கொள்ள கூடை கூடையாக காய்களை அவன் சுமந்து கொண்டு, அவன் கடுமையாக உடலால் உழைக்க தேவையா? பேண்ட் நலுங்காது, சட்டை மடியாது, கடையில் உட்கார்ந்தபடியே காரியத்தை கவனிக்கலாமே. அருண் ஒருவன் உடல் வருத்தி வேலை செய்யாவிடில் அருகிலிருந்து நகரத்து கல்லூரியில் படித்து கொண்டு ஹாஸ்டலில் தங்கி கொட்டமடித்து கொண்டிருந்த 2 தம்பிகளின் கதி. அம்மாவின் பின்னால் கன்றுக்குட்டி போல ஓடிக்கொண்டு இருக்கும் தங்கையின் வருங்காலம் எப்படி வளமாக இருக்கும்? கணவன் கொண்டு வந்த கூடத்தில் நிரப்பிய கூடைகளை உக்ரான அறைக்கு வேலைக்காரனுடன் அப்புறப்படுத்தி கொண்டே உள்ளூர குமைந்தாள். அருணும் அவளும் மட்டும் வாழ நினைத்தால் அத்தனை பெரிய வீடு தேவையில்லை, அத்தனை உழைப்பும் தேவையில்லை, அத்தனை அவதி தேவையில்லை. யார் அவனுக்கு எடுத்து சொல்ல முடியும்? அன்று பகல் உணவுக்கு பின் அவன் மனைவியை சினிமா பார்க்க புறப்பட சொல்லி உசுப்பினான். அப்பாடா, இன்று ஒரு நாளாவது தனியே கணவனுடன் பேசி மகிழலாம் என்ற ஆறுதலுடன் அவன் தன் கல்யாணத்தின் போது தன் பரிசாக எடுத்து கொடுத்த ஆரஞ்சு வண்ண மைசூர் சில்கை எடுத்து அணிந்து கொண்டாள். தோட்டத்தில் ஒரு மூலையில் பூத்து சொரிந்து கொண்டிருந்த ஆரஞ்சு வண்ண கனகாம்பர மலர்களை தானே பறித்து தொடுத்து தலையில் நிறைய சூட்டி கொண்டாள். அலங்காரத்தை முடித்து கொண்டு அவள் புறப்படுமன் பட்டுக்கரை வேஷ்டியும் சட்டையுமாக அவன் கிளம்பிவிட்டான். வாசலில் வில்வண்டி தயாராக நின்றது. திண்ணை விவரத்திலே காஞ்சிபுர பட்டு சேலையில் அம்மாவும் அமெரிக்கன் ஜார்ஜெட்டில் துளசியும் அலங்காரமாக நின்று கொண்டிருந்தனர். வீட்டை யார் படுத்து கொள்ளப் போகிறாங்களாம்? ஆத்திரத்துடன் கேட்டாள் சர்மிளா. வீட்டு வேலைக்காரி நாம் வரும் வரை பத்திரமாக பார்த்து கொள்ளுவா, பாட்டியையும் கவனிச்சுப்பா, கிளம்பு என்றான் அருண். புடைவு நசுங்க மூச்சு திணற வண்டிக்குள் அடைப்பட்டு கொண்டு அவர்கள் ஒரு வழியாக சினிமா கொட்டகை அடைந்தபோது படம் ஆரம்பித்து 10 நிமிஷங்கள் கழிந்து விட்டிருந்தன. திரும்பி ஓடி வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் போல அவள் ஆத்திரப்பட்டாள். பத்திரிகையை கையில் எடுத்து முதல் பக்கத்தில் இருந்து கடைசி வரை அவள் படித்து முடித்து விடுவாள். இல்லாவிட்டால் மனம் சங்கடப்படும். அதுபோல சினிமா பார்க்க புறப்பட்டால் அவள் திரை விலகுவதற்கு முன்னர் ஆசனத்தில் இருக்க வேண்டும். ஒரு நிமிஷ தாமதத்தை கூட அவள் கேட்க மாட்டாள். பற்களை கடித்து கொண்டு ஆசனத்தில் அமர்ந்தவள் இருட்டில் மெல்ல திரும்பி பார்த்தபோது இன்னொரு அதிர்ச்சி. அவள் கணவன் ஓரத்தில் உட்கார்ந்திருக்க, அவன் அருகே தங்கையும், அதற்கு பின்னர் அவளது மறுபக்கத்தில் திரைப்படம் முடியும் வரை குறுக்கே பேசி தொலைக்க மாமியாரும் அமர்ந்திருந்தனர். இப்படி ஒரு படம் பார்க்காவிட்டால் தான் என்ன? அவளுக்கு கோபம் எல்லை மீறவே அழுகையே வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்ததும் அருண் கேட்டான், படம் நல்லா இருந்ததா? என்று கூறிவிட்டு உள்ளே திரும்பினாள். எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரே தலைவலி. வீட்டோடு இருந்து ஏதாவது ஒரு நல்ல கதையை படிச்சிருக்கலாம். நீ ஆசைப்பட்டியேன்னு அழைச்சிட்டு போனேன். நான் இனி ஆசைப்படவே மாட்டேன். இந்த மாதிரி 2 பக்கமும் வேட்டை நாய்களைப் போல மாமியார் நாத்தனார் அணி செய்ய எனக்கு படம் பார்க்கவே தேவையில்லை. கத்த வேண்டும் போன்ற கோபத்தை அடக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள். இத்துடன் மட்டும் நின்றிருந்தால் கூட அவள் பற்களை கடித்து கொண்டு இருப்பாள். திருச்சி நகரத்தில் ஹாஸ்டலில் தங்கி கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அவளது மைத்துனர்கள் சந்திரனும் ஆளனும் வார இறுதியில் வீட்டுக்கு வர தொடங்கினர். அந்த 2 நாட்களில் வீடு 2 பட்டது. அண்ணி என்று குழைந்து கொண்டு அவள் பின் ஆட்டுக்குட்டிகளாக ஓடி வந்தனர். என்ன சமைக்கிறீங்க? அடடா, எனக்கு பிடிச்ச சங்கதி, காரக்குழம்புனா எனக்கு உசுராச்சே. நாக்கை தட்டி கொண்டு சமையலறையை பின்னால் வந்து நிற்பான் மூத்தவன் சந்திரன். அண்ணி, நான் ஒன்று எடுத்துக்கிறேன் என்றபடி அவள் பொரித்து வைக்கும் அப்பளங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு கூடத்து நாட்காலியில் உட்கார்ந்து நொறுங்கி விழுங்குவான் இளையவன் மாலன். கோபிக்கவும் முடியாத கொஞ்சவும் முடியாத இளம் வயதினர் இருவரும். பெரியவனுக்கு பெருங்குரல். வாசலிலிருந்தே அண்ணி என்று 8 வீடு கேட்க கூவிக்கொண்டு வருவதை அவள் வெறுத்தாள். திண்ணையில் இருந்தபடியே, இன்னைக்கு பகல் டிஃபனுக்கு தயிர் வடை வேணும், மறந்துடாதீங்க என்று உத்தரவிட்ட போது அவளுக்கு கோபமாக இருந்தது. அவள் அந்த வீட்டில் எல்லோருக்கும்
அடிபணிந்து கேட்டதை செய்து போட்டுக்கொண்டு அடங்கி ஒடுங்கி வாழும் மருமகள் என்று அக்கம் பக்கத்தவர்களுக்கு தெரிய வேண்டியது அவசியமா? துளசி தன் இளைய சகோதரர்களை கண்டுவிட்டால் பச்சை குழந்தையாக்கி கொட்டமடிப்பாள். அம்மாவின் பேச்சுக்கு அடங்கிய சாதாரண நாட்களில் அன்னைக்கு உதவியாக சமையலுக்கு காய்கள் நறுக்கி தருதல், துவைத்த துணிகளை உலர்த்தல் போன்ற சில்லறை காரியங்களை செய்தாள். அண்ணன்மார்களை கண்டதும் அவர்களுடன் கூடிக்கொண்டு பேச்சும் கூச்சலுமாக நேரத்தை ஓட்டினாள். நாடகம் பார்க்க கிளம்ப நினைத்தால் இப்போது பெருத்த கூட்டமாகிவிட்டது. வாய் ஓயாத குறைக்கை நாடகத்திற்கே விமர்சனம் செய்து கொண்டிருந்த மைத்துனர்கள் ஒரு புறம், அவள் மாமியார் பக்கத்தில் இன்னொரு புறம் என்ற சூழ்நிலையில் அவளுக்கு நாடகம் அலுப்பாக தெரிந்தது. நேற்று நாடகத்துக்கு அழைத்து கொண்டு போனேனே, திருப்திதானே என்று கேட்ட கணவனுக்கு என்ன பதில் சொல்வாள்? சந்தை இறைச்சியில் குடியிருந்து கேட்டேனே என்றா கூற முடியும்? மௌனமாக புன்னகைப்பதை தவிர வேறு வழி? அம்மா கோவிலுக்கு உன்னையும் கூட்டிக் கொண்டு போகிறாங்களாமே. வேடிக்கையாக கணவன் ஒரு நாள் கேட்டபோது அவள் மனம் வேதனையில் விகுண்டது. தேங்காய் பழம் நிறைந்த கூடையை மருமகள் கையில் கொடுத்துவிட்டு மகளுடன் பகவதி நடக்க பின்னால் அடிமையைப் போல அடக்கமாக தலை குனிந்து கொண்டு தெரு பெண்கள் அத்தனை பேரும் பார்க்க அவள் நடக்க வேண்டியிருந்தது. கோவிலில்தான் நிம்மதியுண்டோ? காற்றோட்டமாக வெளிப்பிரகாரத்தில் சிறிது நேரம் உட்காரலாம் என்று ஒதுங்கினால் போதும். இவதான் ஒரு மருமகளா? மகன் கல்யாணத்தப்போ நான் மதுரையில் இருந்தேன். முந்தானேத்து தான் வந்தேன். பட்டணத்து பொண்ணுன்னு சொன்னாங்க. உன் அடக்கத்துக்கும் உன் குணத்துக்கும் ஏற்றபடி என்று முடிக்காது அவளை ஏற இறங்க பார்த்தால் மூணாவது வீட்டு பிரியம்மா. மருமக எப்படி இருக்கா? படித்த பொண்ணுன்னு ரொம்ப நெட்டாக இருக்காளா? ஷர்மிளாவின் காதில் படும்படியே போக்கிரித்தனமாக கேட்டால் வம்புக்கார தேறி கிழவி ஒருத்தி. புது மருமக வீட்டுக்கு வந்த சந்தடியிலே நான் கேட்கலை. நகை நட்டும் ஏதும் அவங்க வீட்டில் போடலையாமே, நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? உன் மகன் அப்படி மலிஞ்ச நடுவாசலில் கிடக்கிறான். அவன் அறிவுக்கும் வியாபார சாமர்த்தியத்துக்கும் அழகுக்கும் சின்ன பெட்டி பெரிய தனக்காரர் தன் மகளை கொடுக்க ரொம்ப பிரயாசப்பட்டாராமே. இதை போர் பகவதி, இன்னும் கேட்காட்டி நம்மை பற்றி ஒன்றும் கேட்காட்டி நம்மை பற்றி பெண் வீட்டிலே இழப்பமாக நினச்சிக்குவாங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு ஏதாச்சும் கடிசமாக வரிசை வாங்கிக்க. தூண்டி கொடுத்தால் ஒரு வேலையற்ற வம்புக்காரி. அவள் என்ன கடையில் கண்ணாடி வெட்டியில் வைத்திருக்கும் பொம்மையா? மாமியாருக்கு தெரிந்த பெண்கள் எல்லாம் அவளை ஏற இறங்க பார்த்து விமர்சிக்கணுமா? பற்களை கடிப்பதை தவிர பதில் சொல்ல முடியாத சங்கடம். கோவிலிலிருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு பாட்டியிடம் கொடுத்து வர மாமியார் ஏவிய போது பாட்டி அவளது கையை பிடித்து கொண்டு தொடக்க தொடங்கிவிடுவாள். ஷர்மிளா, நீ வந்த வேலை போல் இருக்குது. எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா எழுந்து உட்கார முடிகிறது. கையை பிடிச்சி நிற்க வையம்மா. இப்படி கொஞ்ச நாள் பழகினா என்னால் முன்போல் நடக்க முடியும். பகவதி நல்ல பொண்ணு தான். ஆனால் உன் போல சித்த பொறுமையாக எனக்கு பணிவிடை செய்கிறது இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. என் பேரன்களிலே எனக்கு உன் புருஷனை தான் ரொம்ப பிடிக்கும். பாட்டி, பிறகு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அடுப்பிலே காரியம் அப்படியே நிற்கிது. நிற்கட்டும். அந்த துளசி ஏன் சும்மா இருக்கணும்? எழுந்து செய்யட்டும். நீ இப்படி உட்கார்ந்து என் காலை கொஞ்சம் பிடிச்சி விடு. பாட்டி அவளை சேசில் விட மாட்டாள். அவள் கேட்ட பணிவிடைகளை செய்து முடித்துவிட்டு அவளிடமிருந்து கழன்று கொள்வதற்குள் போதும் என்றாகிவிடும். வாழ்க்கை மிகவும் ஏமாற்றத்துடன் உற்சாகமின்றி நகர்ந்து கொண்டிருந்தது. வாரத்திற்கு ஒரு கடிதம் பிறந்த வீட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில். பின்னர் மாதம் ஒரு கடிதமாகி 2 மாதங்களுக்கு ஒரு கார்டு வருவதே அபூர்வமாகி விட்டிருந்தது. அன்று அவர்கள் கோவிலுக்கு போய் திரும்பிய போது தபால்காரர் அவர்கள் தெருவில் நுழைவதை கவனித்தாள். நெஞ்சி படப்பக்கென்று அடித்து கொண்டது. அம்மா, கடிதம் எழுதியிருக்க மாட்டாங்களா என்ற ஆதங்கத்தில் வேகமாக நடந்தாள். எங்கள் வீட்டுக்கு கடிதாசி வந்திருக்கா? துளசி முந்தி கொண்டு கூவியபடி தபால்காரரை அணுகி கையை நீட்டினாள். ஒரே ஒரு கடிதாசி தான் வந்திருக்கு என்று புன்னகித்தபடி ஒரு கவரை அவளிடம் நீட்டினார். இந்த சங்கதியும் ஷர்மிளாவுக்கு பிடித்ததே இல்லை. அவளுக்கு ஊரிலிருந்து பெற்றோர்கள் எழுதும் கடிதத்தை நேரடியாக அவளிடம் யாரும் கொடுத்ததில்லை. இதென்ன அநியாயம்? காடாக இருந்துவிட்டால் துளசி கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் அதை உறக்க படித்து எல்லோருக்கும் சொல்லிவிட்டு பிறகு அண்ணியிடம் கொண்டு வந்து தருவாள். கவரை மட்டும் கீழ்த்து படிக்க அவளுக்கு இதுவரை துணிவு ஏற்பட்டதில்லை. ஆனால் பதிலுக்கு, உங்கள் அப்பா என்ன எழுதியிருக்கிறார்? அம்மா கூட எழுதியிருக்கிறாளா என்று சங்கதியை தெரிந்து கொள்ள நச்சரிப்பாள்.
சர்மிளாவுக்கு தன் பெற்றோர் எழுதும் கடிதங்களை கூட அந்தரங்கமாக படித்து தெரிந்து கொள்ள உரிமை இல்லையா? துளசி நடாத செய்கையை பற்றி அவள் தன் கணவனிடம் முறையிட்டாள். பதிலுக்கு அவன் அதை ஒரு வேடிக்கையாக தான் எடுத்துக்கொண்டான். விவரம் தெரியாத பெண் அவள். கடிதத்தை படித்துவிட்டால் என்ன? அதில் வீட்டுக்கு தெரிய வேண்டாத ரகசியங்கள் ஏதும் இல்லையே. இந்த வீட்டில் யாரும் எதையும் ஒளித்து மறைத்து வாழ்வதில்லை என்றான். கோபத்தில் உள்ளூர வெடித்து போனாள். பெட்டிக்குள்ளே என்ன வச்சிருக்கீங்க என்று அறைக்குள் வந்து அவளது பெட்டியையும் அலமாரியையும் ஆராய்வது போதாது போல இந்த அசட்டு பெண் பிரசித்தனமாக அவளது கடிதங்களையும் படிக்க புறப்பட்டாள். அந்த கடிதாசியை இப்படி கொடு என்று திடீரென்று அதட்டியபடி தன் கையில் வாங்கி கொண்டாள். கடிதம் அவளது பெற்றோரிடமிருந்து வரவில்லை. அவளது அன்பு தோழி யசோதாவிடமிருந்து தான் வந்திருந்தது. உள்ளே எடுத்து சென்று தனியாக உட்கார்ந்து படிக்க அவசரப்பட்டாள். யசோதா என்ன எழுதியிருக்கிறாள்? அவளுக்கு மிகவும் ஆவலாக இருந்தது. கடிதத்தை அவள் பிரித்து படித்தாள். அன்புள்ள சர்மிளாவுக்கு, நீ எங்களை விட்டு கிராமத்திற்கு சென்று 6 மாதங்களுக்கு மேலாகி விட்டது. கிராமத்தின் அழகில் மயங்கி எங்களையும் சென்னையையும் நீ மறந்துவிட்டாய் போலிருக்கிறது. போன வாரம் எதேச்சையாக உன் அக்கா வித்யாவை நான் கடை தெருவில் சந்தித்தேன். பம்பாயிலிருந்து 2 நாட்களுக்கு முன்தான் வந்தாலாம். பிறந்த வீட்டில் 1 மாத காலம் தங்கியிருக்க வந்திருக்கிறாளாம். ஆமாம், உனக்கு இது மாதிரியான வாய்ப்பு கிட்டாதா? கொஞ்ச நாட்கள் பெற்றோருடன் தங்கியிருக்க உன் புக்ககத்தார் அனுமதிக்க மாட்டார்களா? நாங்கள் வசித்து கொண்டிருந்த பங்களாவை என் மைத்துனருக்கு விற்றுவிட்டோம். இப்போது அடையாறு கல்பனா நகரில் ஒரு புது வீட்டை வாங்கியிருக்கிறோம். ரொம்ப புது மாடலில் கட்டப்பட்ட வீடு. பார்த்தால் ரொம்ப ஆனந்தப்படுவாய். முகவரியும் தொலைபேசி எண்ணும் தந்திருக்கிறேன். சென்னைக்கு வந்தால் என்னை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். நீ வந்து என் புது வீட்டில் சில நாள் என்னோடு தங்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உன் அன்புள்ள தோழி யசோதா. மாமியாரின் முகத்தில் வழிந்த கேள்விக்கு சுருக்கமாக பதிலளித்தாள். என் தோழி கடிதம் போட்டிருக்கிறாள். உங்களையெல்லாம் விசாரித்திருக்கிறாள். சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டாள். அன்று முழுவதும் அவளுக்கு வேலையே ஓடவில்லை. அக்கா வித்யா பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாளாமே, அப்பா ஒரு கார்டு கூட போட்டு தெரிவிக்கவில்லை. ஆமாம், அக்கா எதற்காக வந்திருக்கிறாள்? அம்மா அன்போடு அழைத்தார்களா? தானாகவே ஆசைப்பட்டு வந்தாளா? 1 மாத காலம் கேம்ப் போடும் அளவு அவளுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை? சின்ன மகளை பிறந்த வீட்டுக்கு வர சொல்லி ஏன் அழைக்கலை? அம்மா அழைக்காவிட்டால் என்ன, அவளே கிளம்பி போக முடியாதா? பிறந்த வீட்டுக்கு போய் வர அவளுக்கும் உரிமை உண்டே. யசோதா இன்னொரு புது வீட்டு கூடி போயிருக்கிறாளே, அதை பார்க்க வேண்டாமா? அவள் கணவர் கூடையாக அல்லவா சம்பாதிக்கிறார். பலவும் எண்ணி புழங்கி கொண்டிருந்தாள். தோழியிடமிருந்து வந்த கடிதத்தை பற்றி கணவனிடம் அவள் மேலே வாரியாகத்தான் சொன்னாள். ஒவ்வொற்றையும் அவனிடம் ஒப்புவித்தாக வேண்டுமா என்ன என்ற பிடிவாதம். உடனடியாக பிறந்த ஊருக்கு போக விருப்பம் தெரிவித்தால் அருண் அனுமதிக்க தரமாட்டான் என்பது அவள் அறிவாள். புககம் வந்து 2 மாத காலம் சென்ற பின் அவள் மெல்ல அவனிடம் கேட்டு பார்த்தாள். 1 வார இறுதியில் என்னோட கூட சென்னைக்கு ஒரு பயணம் நீங்கள் வர முடியாதா? இப்போ அங்கே என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? அதிசயமாக கேட்டான் அருண். அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது. அதுக்குள்ளேயா உனக்கு வீட்டு நினைவு? அவங்கள பற்றி நினைச்சு வாடுறாப்பால என்ன குறை வச்சுருக்கோம்? இன்னும் இந்த வீட்டு நிலைமை, எங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் உனக்கு புரியலை. அதுக்குள்ளே ஊருக்கு போக ஆசைப்படுகிறாயே. சொல்லியபடி செல்லமாக அவள் கன்னத்தை தட்டினான். மேலே அவள் பேசவே இல்லை. பெற்றவர்களை விட்டு பிரிந்து 6 மாதத்திற்கும் மேலாகிறது. தோழி யசோதா கொடுத்து வச்சவள். சென்னையிலே பிறந்த வீடு. நினைச்ச போது போய் சீராட முடியும். அக்கா கூட பரவாயில்லை. பம்பாயில் இருந்த போதிலும் புறப்பட்டு பெற்றோரை பார்க்க வந்திருக்கிறாள். அக்காவுக்கு கல்யாணமாகி 1 ஆண்டு தானே முடிந்திருக்கும். எப்படி அவளிடம் அருணிடம் இதை பற்றி பேசுவது? ஓயாது மனம் சிந்தித்த வண்ணம் இருந்தது. 2 தினங்கள் இதே எண்ணத்தில் மனம் அலைப்பாய குழப்பத்துடன் வளைய வந்து கொண்டிருந்தாள். அவளது தோழி கமலா கையாண்டதொரு வழி சற்றென்று மூளையில் பளிச்சிட்டது. கமலாவின் கணவர் கொஞ்சம் கடுமையான ஆசாமி. தன்னோடு அல்லாமல் மனைவி வேறு எங்கேயும் வெளியே தனியே போவதை அனுமதித்ததில்லை. தன் பிறந்த வீட்டில் 10 நாள் போயிருக்க கமலாவுக்கு மிக்க ஆவலாக இருந்தது. உடனடியாக ஒரு திட்டம் போட்டுவிட்டாள். தனக்கு உடம்பு சுகமில்லை என்று படுத்துவிட்டாள். பிறந்த வீட்டிலே போய் சில நாள் இருந்தால்தான் இந்த முதுகு வலி குறையும் என்று ஒரேடியாக சொல்லி பிறந்த வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். அந்த தந்திரத்தை ஏன் அவளும் கையாளக்கூடாது?
கணவனிடம் பொய் சொல்லி ஏமாற்ற பிரியம் இருக்கவில்லை. ஆனால் அருண் அவளை சற்றென்று சென்னைக்கு அனுப்ப மாட்டானே. பாட்டியை யார் பார்த்து கொள்வார்கள்? அம்மாவால் இனி வீட்டை நிர்வகிக்க முடியாதே என்றெல்லாம் பல முட்டுக்கட்டைகள் போடுவான். பொய் சொல்லிதான் அவள் கிளம்ப முடியும். வேறு வழி? அடுத்த நாள் மாலை அவள் தலையில் ஒரு துவாலியை இருக்க கட்டி கொண்டு படுக்கையில் சுருண்டு கொண்டு விட்டாள். முடுக்கிவிட்ட யந்திரமாக காலையிலிருந்து இரவு வரை உழைத்து கொண்டிருந்த மருமகள் படுத்துவிட்டாள் என்றதுமே பகவதி பயந்து போய்விட்டாள். கடையிலிருந்து வீடு திரும்பிய அருண் வாயிலில் நின்று வரவேற்கும் மனைவி படுக்கையில் முழுகி கொண்டு கிடப்பதை பார்த்து பதறிப்போனான். என்ன ஷர்மிளா, என்ன ஆச்சு என்று விசாரித்தபடி வேகமாக அறைக்குள் நுழைந்தான். தலைவலி தைலத்தின் நெடி மூக்கை தாக்கியது. முழுகியபடியே படுக்கையில் புரண்டாள் அவள். எனக்கு அடிக்கடி ஒத்தை தலைவலி வர்ற வழக்கம். கொஞ்ச நாளாக அது வராது நின்றிருந்தது. மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு. மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். டாக்டரை கூட்டி வரட்டுமா? தவித்தான் கணவன். எங்கள் தெருவிலே ஓர் ஆயுர்வேத வைத்தியர் இருக்கார். அவர் ஒரு கஷாயம் தயாரித்து தருவார். அதை ஒரு மண்டலம் சாப்பிட்டா கொஞ்ச காலம் தலைவலியே வராது. அது என்ன மருந்து? அதை தயாரித்து அனுப்ப சொல்லு, நாம் பணம் அனுப்பிடலாம். பரபரத்தான் அருண். கொஞ்சம் ஓய்வாக இருந்து மருந்தை சாப்பிட்டா குணமாகும். அதனாலே நான் 2 வாரம் என் பிறந்த வீட்டில் இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த வைத்தியம் செய்துக்கிட்டா மேலே பேச முடியாது திணறினாள். அருணுக்கு மனைவியை பிறந்தகம் அனுப்ப பிரியமில்லை. குடும்ப டாக்டர் வந்து பார்த்து கொடுத்த மருந்துக்கு நோய் குணமாவதாக தெரியவில்லை. இடமாற்றம் ஒரு சமயம் குணப்படுத்தலாம். இது பயப்படும்படியான நோய் இல்லை. என்னை கேட்டால் இது தலைவலியே இல்லை, மனக்குழப்பத்தால் தலைவலி போல பிரம்மை. டாக்டர் சொல்லிவிட்டார். அரை மனதுடன் மனைவியை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்தான். என்னை இனி யார் பார்த்துக்க போகிறாங்க? புலம்பினாள் பாட்டி அகிலாண்டம். கொஞ்ச நாள் ஓய்வாக இருந்த பகவதி வீட்டு வேலையின் பழுவை எண்ணி கவலைப்பட்டாள். அண்ணி ஊருக்கு போகிறாங்களா? வர நாளாகுமா? அரற்றினார்கள் மைத்துனர்கள். உள்ளூர் அவளுக்கு மிக்க ஆனந்தம். தந்திரம் பலித்தது என்று மட்டிலா மகிழ்ச்சி. மனைவியை அன்று இரவு ரயிலுக்கே அழைத்து சென்று பிறந்த வீட்டில் விட்டுவிட்டு கணிசமாக அவள் கையில் செலவுக்கு பணம் தந்துவிட்டு கவலையுடன் பிரியா விடை பெற்று கொண்டு உடனேயே ஊர் திரும்பிவிட்டான் அருண்.